கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 30வது வசனம். ரோமர் 11:30, ரோமன்ஸ் 11:30. ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாருன்னா, புறஜாதியாராகிய நம்மளுடைய கடந்த காலத்தையும் இல்லை இப்போ உள்ள காலத்தையும் சொல்கிறார். நீங்கள் முன்னாடி என்னவா இருந்தீங்க? முற்காலத்தில் தேவனுக்கு கீழ்ப்படியாதவங்களாக இருந்தீங்க. அப்போ நம்ம எப்படி இருந்தோம்? கீழ்ப்படியாமைங்கிறது என்ன? நம்ம விக்கிரக ஆராதனை, தேவன் அறியாமல், தேவனுக்கு விரோதமாக, உடன்படிக்கைக்கு அப்பாற்பட்டவர்களாக, ஆவிக்குரிய முறையில் நம்ம எப்படி இருந்தவங்களாக இருந்தோம்? அந்த காலத்தில் இருக்கவங்களாக இருந்தோம். எபேசியர் 2வது அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களை சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறாரு? நம்ம முற்காலத்தில் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளும் நம்ம நம்முடைய பாவத்தில் மரித்தவர்களாக இருந்தோம். அதே எபேசியர் 2:12 சொல்லும்போது நம்ம இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம். நம்ம இஷ்டப்பட்டது போல் வாழக்கூடிய மக்களாக இருந்தோம். நம்ம கீழ்ப்படியாதவங்களாக இருந்தோம். ஆனால் இப்போ என்ன பண்ணோம்? இப்பொழுதோ நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்ம இரக்கம் பெற்றவர்களாய், அவர்களுடைய கீழ்ப்படியாமையினால் நம்ம இரக்கம் பெற்றிருக்கிறோம். முன்னாடி நம்ம இரக்கம் பெறலை, இப்போ நம்ம இரக்கம் பெற்றிருக்கிறோம். இப்போ புது ஒரு அடையாளம், ஒரு புது உறவு கர்த்தரோட நம்ம ஒரு புதிய உடன்படிக்கையில் நம்மளும் ஒரு அடையாளம் உள்ளவங்களா. அப்போ நமக்கு என்ன வந்துருச்சு? நமக்கு பாவ மன்னிப்பு வந்துருச்சு. நம்ம அவருடைய புத்திரர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரியம் வந்துருச்சு. நம்மளையும் ஒலிவ மரங்களை இணைச்சி கொண்டாரு. நம்மளும் பரிசுத்த ஆவியை பெற்றோம். நம்மளும் ஆபிரகாமனுடைய வாக்குத்தத்தத்துக்கு உள்ளவங்களாக வந்துட்டோம். நமக்கு இரக்கம் பெற்று விட்டோம். ஏன்னா தீத்து 3:5 சொல்லும்போது நம்ம இரக்கத்தினால நம்ம இரக்கத்தினால ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லக்கூடியதா. ரோமர் 9:25 பார்த்தோம். நம்ம முன்னாடி அவருடைய பிள்ளைகளாக இல்லை, இப்போ நம்ம அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். அப்போ நமக்கு இப்போ என்ன வந்துருச்சு? நம்ம இரக்கம் பெற்று இருக்கிறோம். காரணம் என்ன? இஸ்ரவேலுடைய கீழ்ப்படியாமை. அப்போ நாம் இரக்கம் பெற்றதுக்கு இஸ்ரவேலுடைய ஒரு காரியம் நிறைவேறதை பார்க்கிறோமா? ஏன்னா இங்கே பவுல் இஸ்ரவேலை குற்றஞ்சாட்டலை. ஆனால் கர்த்தருடைய இரக்கத்தினுடைய ஒரு திட்டத்தை, ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்கிறாரு. இஸ்ரவேலுடைய கீழ்ப்படியாமை என்ன வந்துச்சு? அவங்க மேசியாவை நிராகரிச்சிட்டாங்க, சுவிசேஷத்தில் இடறி போனாங்க, அவங்க இருதயம் கடினப்பட்டு போயிடுச்சு. அப்போ அவங்களுடைய கீழ்ப்படியாமையினால் என்ன வந்துச்சு? சுவிசேஷம் புறஜாதியாருக்கு உண்டாச்சு. இந்த புறஜாதியாராகி நம்ம பெற்றுக்கொண்டோம். நம்ம தேவனோட ஒப்புரவாகக்கூடிய ஒரு காரியம் உண்டாச்சு. ஏன்னா ரோமர் 11வது அதிகாரம் 11வது வசனம் என்ன? ரட்சிப்பு புறஜாதியாருக்கு உண்டாச்சு. 12வது வசனம் அவங்களுடைய தவறுதல் என்னாச்சு? நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக கிடைச்சது அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்போ இங்கே இஸ்ரவேலுடைய கீழ்ப்படியாமை என்பது ஒரு விபத்து அல்ல, அது நோக்கத்தோடு நடைபெற்றது. ஏன்னா தேவன் இப்போ புறஜாதியாருக்கு இரக்கம் இஸ்ரவேலுடைய அவிசுவாசத்தினால, ஒரு தற்காலிக அவிசுவாசத்தினால நமக்கு இரக்கம் உண்டாச்சு. சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நம்ம புறஜாதி மக்களாகிய நீங்களும் நானும் புறஜாதி மக்கள், நம்ம யூதர்கள் கிடையாது. சரியா? நமக்கு நம்ம கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக இருந்தோம். ஆனால் நமக்கு இப்போ என்ன? இரக்கம் பெற்று அவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கோம். இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு காரணம் முழுக்க இஸ்ரவேல் தேச மக்களில் உண்டான ஒரு தற்காலிக அவிசுவாசம். எப்படி? அவங்க தற்காலிக அவிசுவாசம் வந்ததுனால என்ன பண்ணாங்க? இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தாங்க, சுவிசேஷ செய்தியை நிராகரித்தாங்க. அவங்க இருதயம் கடினப்பட்டது. அவங்க நிராகரித்ததுனால என்னாச்சு? நாம் ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் ஒரு கதவை திறந்தார். இப்போ தேவன் என்ன பண்ணார்னா, ஒரு மனிதர்களுடைய கீழ்ப்படியாமையை கொண்டு அவருடைய இரக்கம் நமக்கு பெருகுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக பயன்படுத்தி விட்டார். ஆனால் என்னன்னா, இந்த கதை இதோட முடியலை. இது நீங்கள் இதை பார்க்கும்போது நமக்கு அவங்களுக்கு இரக்கம் வரும். ஆனால் நமக்கு என்னன்னா, நமக்கு இப்போ இரக்கம் பெற்றதுக்கு காரணம் அவங்களுடைய கீழ்ப்படியாமை. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம எவ்வளவு மனத்தாழ்மையாக இருக்கணும்? அவருடைய இரக்கத்தை பெற்ற நம்ம
மற்றவங்களுக்கு அதே இரக்கத்தை காட்டணுமா இல்லையா? இப்போ இஸ்ரவேலுடைய கீழ்ப்படியாமை நமக்கு ஒரு இரக்கத்தை காட்டுச்சுன்னா, நம்முடைய வாழ்க்கையை கொண்டு கர்த்தர் மற்றவர்கள் ஆசீர்வதிக்க முடியுமா, முடியாதா? நிச்சயமா முடியும். ஏன்னா நம்முடைய ரட்சிப்பு ஒரு இரக்கத்தினால உண்டானதே ஒழிய நாம் சிறப்பானவர்கள், நாம் ஒரு தகுதி பெற்றவர்கள், நம்ம நல்லவர்கள், நற்கிரியை செய்கிறவங்க அப்படின்னு உண்டானது அல்ல. அப்போ எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய இரக்கம் பெறுவதற்காக மற்றவருடைய கீழ்ப்படியாமை தேவன் உபயோகப்படுத்தினார். அல்லேலூயா. வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ இஸ்ரவேல் தேச மக்களுடைய கீழ்ப்படியாமை, அவருடைய நிராகரிப்பு, ஆண்டவரே, அந்த தற்காலிகமானது எங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு மகா பெரிய இரக்கத்தை கொடுத்து உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான அங்கீகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கு. அதற்காய் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம்.